நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு பிளானட் இருக்குது. அந்த பிளானட்டுக்கு மொத்தம் 16 நிலவுகள் இருக்குது. அந்த 16 நிலவுகளில் ஒரே ஒரு நிலவு மட்டும், மற்ற நிலவுகள்லாம் அந்த பிளானட் ஒரு திசையில் சுற்றிட்டு இருந்தா, இது மட்டும் வித்தியாசமான திசையில் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கு. அப்படி எந்த நிலவுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த நிலவுடைய பேர் தான் ட்ரைட்டன். டைட்டன் இல்லைங்க, ட்ரைட்டன். இது நம்ம நெப்டியூனுடைய ஒரு வித்தியாசமான ஒரு நிலவு. அண்ட் அந்த நிலவு தான் நம்ம சூரிய குடும்பத்துடைய 7வது மிகப்பெரிய நிலவாகவும் இருக்குது. இன்னைக்கான வீடியோலையும் இந்த நிலவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம சூரிய குடும்பத்துடைய கடைசி கிரகமாக சொல்லப்படுறது நெப்டியூன் அப்படிங்கிற அந்த கிரகம் தான். இந்த நெப்டியூன் கிரகத்துக்கு மொத்தம் 16 நிலவுகள் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த 16 நிலவுகள்லேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நிலவாக சொல்லப்படுறது இந்த ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிலவு தான். இந்த ட்ரைட்டன் முதல் நிலவு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நெப்டியூனை சுற்றி வரக்கூடிய 15 நிலவுகளை விட இது பெருசு. இதோடைய மாஸ் அப்படிங்கிறதும் அதிகம். எந்த அளவுக்கு அப்படின்னா, நெப்டியூனை சுற்றி வர 15 நிலவுகளை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சா இந்த ட்ரைட்டன் நிலவுகிட்ட வச்சு பார்க்கும் போது அதோடைய மாஸ் அப்படிங்கிறது 0.5% தான். அதாவது 0.5% மட்டும்தான் இந்த மற்ற நிலவுகளுடைய மொத்த மாஸ் அப்படிங்கிறது இந்த நிலவுகிட்ட இருக்கும். ஸோ 99.5% அளவுக்கு இதோடைய மாஸ் இருக்குன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான நிலவு அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. அதனால தான் இன்னைக்கு சோலார் சிஸ்டத்தோடைய மிகப்பெரிய நிலவுகள் பட்டியலில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த ட்ரைட்டன். 1846 வில்லியம் லெர்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருவரால் இந்த நிலவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நெப்டியூனுடைய மற்ற நிலவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மாதம் வரைக்கும் டைம் எடுத்திருக்கு. பட் ஆனால் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிற இந்த நிலவை கண்டுபிடிக்கிறதுக்கு வில்லியம் லெர்சனுக்கு வெறும் 17 நாட்கள் தான் எடுத்திருக்கு. ஸோ கம்மியான டைம்ல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நிலவா இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இது தொடர்ந்து இந்த ட்ரைட்டன் நிலவு அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த நிலவுக்கு இந்த பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நெப்டியூன் அப்படிங்கிற அந்த கிரகத்தோடைய பேர் அப்படிங்கிறதே ஒரு மித்தாலஜி கடவுளுடைய பேர் தான். அதுவும் கிரேக்க மித்தாலஜியோடைய காட் ஆஃப் சீன்னு சொல்லப்படக்கூடிய கடலுடைய கடவுளான நெப்டியூன் அப்படிங்கிறத அந்த பேர் அந்த நெப்டியூன் பிளானட்டுக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரைட்டன் நிலவுக்கு அதே கிரேக்க மித்தாலஜியில் இருக்கக்கூடிய கடவுளை தான் பேர் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அங்கே தான் பெரிய ட்விஸ்டே. எப்படி கடலுடைய கடவுளாக சொல்லப்படுற நெப்டியூன் அப்படிங்கிற அவருடைய பேரை நெப்டியூன் பிளானட்டுக்கு வச்சாங்களோ, அதே மாதிரி ரோமன் மித்தாலஜி படி காட் ஆஃப் சீன்னு சொல்லப்படுற பொசைலனுடைய மகனுடைய பேர் தான் ட்ரைட்டன். ஸோ அவருடைய பேரை தான் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிற இந்த நிலவுக்கு நெப்டியூன் சுற்றி வரக்கூடிய அந்த முதல் நிலவாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நிலவுக்கு வந்து வச்சாங்க. ஸோ ஒரு கிரேக்க மித்தாலஜி ரோம மித்தாலஜி கடவுளோடைய 2 சேர்ந்த கலவையாக இந்த நிலவுக்கும் இந்த பிளானட்டுக்கு இருக்கிறது ஒரு விசித்திரமான ஒன்றில் மிக முக்கியமான ஒன்று. இந்த நிலவுடைய அது விட்டம், அதாவது டயாமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2706 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது. அதே நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு தான். 3474 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது நம்மளுடைய நிலவு. ஸோ இது 2706 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதான். ஸோ கொஞ்சம் சிறுசு தான். பட் இருந்தாலும் இந்த நிலவு நம்ம பூமியை எப்படி நம்மளுடைய நிலவு வந்து ஒரு பக்கத்தை காமிச்சிட்டு எப்பவுமே டைடலில் லாக் ஆகி சுற்றிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் நெப்டியூனையும் இது வந்து டைடலே லாக் ஆகி ஒரு பக்கத்தை எப்பவுமே நெப்டியூனை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரியே சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நம்மளுடைய நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 3,84,400 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது பூமியிலேருந்து இருக்குது. ஆனால் நெப்டியூன் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட மிகப்பெரிய ஒரு பிளானட். அப்படிப்பட்ட பிளானட்டை இந்த நிலவு ட்ரைட்டன் அப்படிங்கிற நிலவு ரொம்ப பக்கத்தில் இருந்து சுற்றி வந்துட்டு இருக்குங்க. எவ்வளோனா 3,50,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனாலேயே பல சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 300 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த நிலவு நெப்டியூன் மேலே மோதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிலவுக்கும் ஒரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை தாண்டக்கூடிய அந்த பகுதி தான் ராட்ச் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை எந்த ஒரு கிரகத்தை சுற்றி வரக்கூடிய நிலவு அப்படிங்கிறது தாண்டினாலும் அது பார்ட்டாக பிரிஞ்சிடும். அந்த கிரகத்தோடைய கிராவிட்டி காரணமாக அது மொத்தமாக ஒரு பாறை கிரகமாக இருந்தால் அதில் மோதிரும். மற்ற வந்து கேஸ் பிளானட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தூளாகி எப்படி சேட்டனுக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்தமாதிரி ரிங் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆயிரும். சேம் அதே மாதிரியான விஷயம் இந்த நிலவுக்கும் ஃபியூச்சரில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் முதல்ல வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த நிலவு நம்ம நெப்டியூன் பிளானட்டை விசித்திரமாக சுற்றி வந்துட்டு இருக்கு. மற்ற நிலவுகள் 15 நிலவுகள் வந்து நெப்டியூன் எப்படி வந்து ஒரு டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சுற்றுது. ஆனால் இந்த ட்ரைட்டன் நிலவு மட்டும்
ஆப்போசிட் டைரக்ஷனில் நெப்டியூன் ஒரு பக்கம் சுற்றி இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதுவும் சும்மா சுற்றி வரல, 150 டிகிரி சாய் கோணத்தில் சுற்றி வந்துட்டு இருக்காப்ல. ஸோ ரிவர்ஸில் ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த டைரக்ஷனில் சுற்றுறதையும் தாண்டி 150 டிகிரி சாய் கோணத்துலேயும் சுற்றிட்டு இருக்கு. அதோடைய அச்சில் இருந்தும் 45 டிகிரி சாய் கோணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலவாகவும் இந்த நிலவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விசித்திரமான ஒரு சுற்றுப்பாதையை கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவாக சயின்டிஸ்டை கண்டுபிடிச்சிருக்கிறதுல மிக முக்கியமான நிலவாக இந்த நிலவு வந்து மாறி இருக்கு. நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவு எப்படி ஒரு பக்கத்தை காமிச்சு டைடலி லாக் ஆகி சுற்றி வந்துட்டு இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி இதுவும் சுற்றுது நெப்டியூனை. பட் ஆனால் இங்கே அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம நிலவு பூமியை சுற்றி வர்றதுக்கு வந்து அதிக நாட்கள் எடுத்துக்குது ஒரு வாட்டி சுற்றி வர்றதுக்கு. ஆனால் இந்த நிலவு வெறும் 6 நாட்களில் 5.9 பூமி நாட்கள்லேயே முழுசாக நெப்டியூனை சுற்றி பலம் வந்துருமா. சயின்டிஸ்டுகளுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிலவும் இன்னைக்கு சோலார் சிஸ்டத்தில் இருக்குன்னா அதில் முக்கியமான நிலவுகளில் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிற நிலவும் ஒன்று. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அதோட ஆக்சஸில் சாய் கோணத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கு, ரொட்டேட்டட் ரொட்டேஷன் சொல்லப்படுற அந்த ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. மொத்த நெப்டியூனில் இருக்கக்கூடிய நிலவோட அதிக மாஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிலவாகவும் இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த நிலவு நெப்டியூனுக்கே சொந்தமான நிலவு இல்லை அப்படிங்கிறதும் சயின்டிஸ்டுகளுக்கு இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம். ஏன்னா நெப்டியூனோடைய ரெட்ரோகிரேட் ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலவு நெப்டியூனுக்கு கூட சேர்ந்து உருவான நிலவு இல்லை, வேறு எங்கேயோ இருந்து அது மூலமாக நெப்டியூனோடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் நெப்டியூனை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலவாக தான் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிற நிலவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த நெப்டியூனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குவைப்பர் பெல்ட்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் இருந்திருக்கலாம் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிற இந்த பருப்பொருள். அங்கே இருந்த பருப்பொருளில் நெப்டியூனோட ஈர்ப்பு விசையின் காரணமாக பின்னர் நெப்டியூன் வந்து சுற்றி வர்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நிலவாக மாறி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. சேம் இதே மாதிரி தான் ஜூபிட்டர் சேட்டன் மாதிரியான கிரகங்களுக்கும் அதிகப்படியான நிலவுகள் அப்படிங்கிற நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. அந்த நிலவுகளில் மேக்ஸிமம் எல்லா நிலவுகளும் பார்த்திங்கன்னா நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக பார்க்குறதுக்குலாம் இருக்காது. எல்லாமே அதிகபட்சமாக அது எல்லாம் விண்கற்கள் சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகள் தான். ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே இந்த ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை காரணமாக அதோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சேட்டனோட ஈர்ப்பு விசை காரணமாக சில விண்கற்கள் சேட்டனை சுற்றி வந்து நிலவுகளாக வர்ற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் குவைப்பர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருளை இந்த நெப்டியூன் வந்து ஈர்த்து தன்னோட நிலவாக மாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், குவைப்பர் பெல்ட்டில் இருந்ததாக சொல்லப்படுற இந்த ட்ரைட்டனை எப்படி நெப்டியூன் வந்து இழுத்து அது பக்கத்தில் வச்சிருக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு எப்படி அது அமைஞ்சது அப்படிங்கிற கேள்விக்கான விடை என்ன சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க அப்படின்னா, ஒரு டைமில் அது குவைப்பர் பெல்ட்டில் தான் இருந்திருக்கணும். அப்படி குவைப்பர் பெல்ட்டில் இருக்கும்போது கூட தனியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கண்டிப்பாக நம்ம ப்ளூட்டோ அண்ட் ஷேரன் சொல்லப்படக்கூடிய 2 கிரகங்களும் பைனரி பிளானட்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அதாவது எப்படி பைனரி ஸ்டார்கள் வந்து ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் சேர்ந்து மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம ப்ளூட்டோவும் ஷேரன் அப்படிங்கிற ப்ளூட்டோடைய நிலவும் சேர்த்து ஒன்னோட ஒன்று மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிறதும் குவைப்பர் பெல்ட்டில் இருக்கும்போது அதை சுற்றி இன்னொரு நிலவு வந்திருக்கலாம், 2 மாற்றி மாற்றி ஒன்றை மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருந்திருக்கும். அந்த டயத்தில் இந்த ட்ரைட்டன் மெல்ல மெல்ல இந்த நெப்டியூனை பார்க்க நகர்ந்து வந்திருக்கும் போது நெப்டியூனோடைய அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த ட்ரைட்டனை சுற்றி வந்த அந்த இன்னொரு நிலவாக இருந்திருக்கிறதா சொல்லப்படுற அந்த நிலவு அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் க்ளீன் ஷாட் பண்ணி தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக உனக்கு நிலவாக இருந்துட்டேன், நீ கொஞ்ச நாள் இன்னொருத்தனுக்கு நிலவாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்கேப் ஆகி நெப்டியூனுக்கிட்ட இந்த ட்ரைட்டனை மாட்டி விட்டு அந்த நிலவு வந்து ஓடி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனாக இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த ட்ராப் பிளானட்டுக்கும் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிற நிலவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா ப்ளூட்டோவில் அந்த ரெட் கலரில் சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணுவோம்ல, அதோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது அது சயின்டிஸ்ட்டுங்க ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சேம் ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரைட்டன் நிலவில் சில இடங்களில் இருக்கிறத சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ரோப் அப்படிங்கிறது இந்த நெப்டியூனை கடந்து இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிற நிலவை கடந்து போகும்போது சில புகைப்படங்களை எடுத்துச்சு. அந்த புகைப்படத்தில் இந்த நிலவோடைய சர்ஃபேஸ் சில பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்க மாதிரியான கருப்பு கருப்பாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஜியாலஜிக்கலாகவே அந்த நிலவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸாக சயின்டிஸ்டால் சொல்லப்படுது. அதாவது அந்த நிலவில் எரிமலைகள் இருக்குது. அதாவது எரிமலைனா பூமியில் வந்து எரிமலைனா நெருமலை குழம்புகளாக ஓடிட்டு இருக்கும்ல லாவா, அந்த மாதிரியான எரிமலையில் கிரையோ வால்கனோஸ்னு சொல்லப்படக்கூடிய தண்ணீர் எரிமலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரை பீச்சு அடிக்கிற மாதிரியான எரிமலைகள். அது எப்படிப்பா அந்த நிலவில் தண்ணீரை பீச்சு அடிக்கிற மாதிரியான எரிமலை இருக்கும், அப்போ இங்கே தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த நிலவில் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நிலவுடைய சர்ஃபேஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஐஸால் கவர் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இந்த நிலவு நெப்டியூன் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போ அது கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. நெப்டியூனும் நம்ம சூரிய குடும்பத்தோடைய ஒரு ஐஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அதை சுற்றி வரக்கூடிய நிலவு அப்படிங்கிறது அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இதுவும் அதிக டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நிலவு தான். -235 டிகிரி செல்சியஸ் தான் அதோடைய டெம்பரேச்சர்
டெம்பரேச்சராக இருக்குன்னா எவ்வளோ குளிராக இருக்கக்கூடிய நிலவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதோடைய மேல்புறம் முழுக்க ஐஸால் கவர் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னும் அந்த ஐஸுக்கு கீழ் லேயரில் கண்டிப்பாக தண்ணீர் இருக்கலாம் சொல்கிறாங்க. அதுவும் எந்த வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த நிலவோடைய அந்த மையப்பகுதி கோர் அப்படிங்கிறது ஒரு மெட்டாலிக் ராக் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெட்டாலிக் ராக் கோர்லேருந்து வெளியேறப்படக்கூடிய அந்த ரேடியேஷன் காரணமாக கண்டிப்பாக தண்ணீரை லிக்விட் ஃபார்ம்லேயே அது வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதோடைய அடிப்பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயேஜர் ப்ரோப் இந்த நிலவு சம்மந்தமாக எடுத்த புகைப்படத்தில் அந்த கிரையோ வால்கனஸ்லேருந்து வெளியேறின கேஸஸ், ஐஸ், அதுக்கப்புறம் வாட்டர் மூணும் கலந்த கலவையாக வெளியேறக்கூடிய அந்த ஒரு பீச்சல் அப்படிங்கிறது 8 கிலோமீட்டர் வரைக்கும் பீச்சு அடிச்சிருக்கு தண்ணீரை. அதை தாண்டி வாயேஜர் ப்ரோப் எடுத்த புகைப்படங்களில் சில இடங்கள் இந்த நிலவில் கருப்பு கலரில் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அந்த கருப்பு கலரில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது நைட்ரஜன் கேர்சஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. இது அதிகமான நைட்ரஜன் கேஸ் மாதிரியான விஷயங்களை பீச்சு வெளியே தூக்கிட்டு அடிக்கும். அப்படி தூக்கி அடிக்கக்கூடியது ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பிளாக் ஸ்பாட்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான இடம் கருப்பு கருப்பாக திட்டாக இருக்கிறத வந்து நோட் பண்ணுறாங்க. அப்படி அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குன்னா அங்கே காற்று இருந்தால் மட்டும்தான் அது தூக்கி வீசும் போது அது அப்படியே ஒரு பக்கத்தில் போய் படிகிற மாதிரி இருந்திருக்க முடியும். ஸோ அப்போ இங்கே வளிமண்டலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போது வாயேஜர் ப்ரோப் எடுத்த நிலவுடைய அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சம்பந்தமான ஒரு புகைப்படத்தை எடுத்து அமைச்சது. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட அந்த வாயேஜர் ப்ரோப் எடுத்த அதோட அட்மாஸ்பியர் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட கலெக்ட் செய்யப்பட்ட எவிடன்ஸோட இமேஜ் தான். அதில் குட்டியோண்டு இருக்க ஒரு லேயர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த நிலவோடைய அட்மாஸ்பியர் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க வந்து சொல்கிறாங்க. பட் இந்த நிலவை பற்றி இத்தனை விஷயங்கள் நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிருந்தாலும் இது இந்த நிலவை பற்றி கண்டுபிடிச்ச விஷயங்கள் 100% வெறும் 40% 50% மட்டும்தான். மீதி இன்னும் நம்மளுக்கு இந்த நிலவை பற்றி தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இப்போதைக்கு வாயேஜர் ப்ரோப் போனதுக்கப்புறம் வாயேஜர் 2 போனதுக்கப்புறம் அதை எடுத்த புகைப்படங்கள்லாம் வச்சு தான் நம்ம இந்த நிலவை பற்றி இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நாசா வந்து 2038 ஒரு ப்ரோபை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை இங்கே அனுப்பி அது மூலமாக இந்த நிலவை பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச்சுகளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸிங் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃப்யூச்சரில் வந்து இது போய் அங்கே போய் பார்த்தா தான் இன்னும் நிறைய தகவல்கள் இந்த நிலவை பற்றி நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம காலத்தோட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த வீடியோவையும் நம்ம சேனலில் நான் இருந்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி டீட்டெயில்ஸை வந்து கொடுப்பேன். ஓவராலாக நம்ம சூரிய குடும்பத்தோடைய விசித்திரமான ஒரு நிலவும் கடைசி கிரகத்தோடைய நிலவாக சொல்லப்படுற இந்த டைட்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி விண்வெளி சேர்ந்த நிறைய தகவல்களை தொடர்ந்து தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்கள் உங்களை தேடி வரும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷனாகவே பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.